தெற்கு நலத்தன் ஃபஸ்ட்டு டைம் வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரையை வந்து ட்ரை பண்ணீங்க. சரி கீரை வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணா கடைஞ்சா வந்து நிறையா வரும். அதனால துவையலா செஞ்சு பார்க்கலான்னு துவையலா செஞ்சு பார்த்தேன். ஏன்னா வல்லாரக்கீரை துவையலாம் வந்து துவையலா செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது அந்த மெத்தட் பண்ணதாங்க இதுவும் பண்ணேன் நானு. பட் அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. ஏன்னா வந்து இந்த கீரை வந்து துவையல் பண்ணோம்னா அவ்வளோ கசப்பா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே. சரி பிள்ளைங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நான் கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்தியும் வச்சு பார்த்தேங்க. அப்பயும் அந்த கீரை வந்து ரொம்ப கசப்பா இருந்துச்சு. ஃபைனலா வந்து நிறைய நாட்டு சக்கரை போட்டு நல்லெண்ணெய ஊத்தி நல்லா பெனஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டா தொட்டு சாப்பிட்டுட்டோங்க. கீரை வந்து பார்த்தீங்கன்னா, முக்காவாசி ஓரளவுக்கு காலி ஆயிடுச்சு. ஒரு கால்வாசி நாங்க கீழ தாங்க போட்டோம். எங்க வீட்ல கீரை எப்பயுமே யாருமே கீழ வேஸ்ட்டே பண்ண மாட்டோம். மிச்சம் இருந்தாலும் அப்படியே வெறும் வாயில கூட சாப்பிடுவோம். ஏன்னா வந்து எங்க வீட்ல கீரை எல்லாருக்குமே பசங்க முதற்கொண்டு எல்லாருக்கும் எனக்கு பிடிக்குங்க. பட் இந்த கீரை வந்து ரொம்ப கசப்பா இருந்தனால சாப்பிடவே முடியல. அதனால கீழ போட்டுட்டோம். உங்களுக்கு வந்து இந்த கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை வந்து எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் துவையல் மாரி வச்சு பார்த்தேங்க. பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கசப்பு இல்லாம வந்து ஓரளவு பிள்ளைங்கலாம் சாப்பிடுற மாரி உங்களுக்கு எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வாழ்க வளத்துடன்.